ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் ஃப்ரைட் ரைஸ் ஹாப்பிமா இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1 நீளமாக கட் பண்ணிக்கோங்க, வெங்காயத்தால் தேவையான அளவு, கோஸ் 1 கப், உப்பு 2 டீஸ்பூன், முட்டை 2, கேரட் பீன்ஸ் சேர்ந்து 1 கப், குடமிளகாய் 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். பாஸ்மதி அரிசி 200 கிராம் 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுன்னா ஊற வச்சிருந்த அரிசியை போட்டுக்கோங்க. சாதம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோடனே சிம்மில் வச்சு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கோங்க. சாதம் நல்லா வெந்த உடனே வடிச்சிட்டு அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனை வந்த உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாற ஆரம்பிச்ச உடனே கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயத்தாலும் முட்டைக்கோசும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை 2 சேர்த்து நல்லா அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி கூட சேர்த்துக்கோங்க. முட்டை நல்லா கலந்து காய்கறி கூட சேர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க.
முட்டையெல்லாம் நல்லா கலந்த உடனே ஆற வச்சிருந்த அரிசியை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடைசியா கொஞ்சம் வெங்காயத்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.